ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவும் இம்பார்ட்டண்ட். ஒரு 10 மார்க், 5 மார்க்லேயும் கேட்கலாம். 10 மார்க்கில் கேட்டால் எலாபரேட்டாக ஃபுல்லாக எழுதணும். 5 மார்க்கில் கேட்டால் அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 3 பேஜஸ்க்கு எவ்வளோ வரணுமோ அந்த அளவுக்கு எழுதணும். ஓகேங்களா? ஓகே. ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங்னு கேட்டாலும் இண்டஸ்ட்ரியல் நர்சிங்னு கேட்டாலும் ஒரே கொஷின் தான். சரிங்களா? In the past, it was customary to think occupational health entirely in relation to factories and mines. Hence, the term industrial hygiene, industrial health, industrial nursing were in vague. அதாவது என்ன டேர்மில் யூஸ் பண்ணனா இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்சிங் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு நர்சிங் டிபார்ட்மெண்ட் இருந்து அங்கே நம்ம வந்து நர்சிங் பண்ணனாலும் சரி, மைன்ஸு, ஹென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன் எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன், இண்டஸ்ட்ரியல் ஹெல்த், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட ஹெல்த்து, இண்டஸ்ட்ரியல் நர்சிங் அப்படின்னா என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். But the modern concept of occupational health embraces all types of employment, including factory, mine, industry, transport, newspaper, hotels and restaurant, farming, forestry, cinema, theatres, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஷாப்ஸ் எக்ஸட்ரா. இது எல்லாத்துலேயுமே நம்ம கேர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆக்குபேஷ்னல் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹென்ஸ் த டேர்ம் ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங் இஸ் யூஸ்டு அண்ட் இண்டஸ்ட்ரியல் நர்சிங் இஸ் எ பார்ட் ஆஃப் இட். ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங்கிறது தான் வந்து ப்ராடாக இருக்கிறது. அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து இண்டஸ்ட்ரியல் நர்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆக்குபேஷ்னல் ஹெல்த் லைக் ஹெல்த் ஆஃப் பீப்புள் இன் ஜென்ரல் டீல் வித் ப்ரொமோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ், control of disease by early diagnosis and rehabilitation of the disabled workers. Occupational health service thus include primary, secondary and tertiary level preventive and control measures. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங்கில் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து பீப்புள் வந்து டீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட அந்த ஒர்க் பண்ணுறவங்களோட ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான டிசீஸும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது, ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே போகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இயர்லி டயக்னோசிஸ் அண்டு ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? அது நம்ம பண்ணுறோம். அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி. எப்போ வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் 1888 இன் அமெரிக்கா எ குரூப் ஆஃப் கோல் மைன் கம்பெனி ஹேட் அப்பாயிண்டட் அன் ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் டு டேக் கேர் ஆஃப் இன்ஜூர்டு கோல் மைன் ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ். ஃபஸ்ட்டு 1888 அமெரிக்கா தான் வந்து கோல் மைன்னா அந்த இது தோண்டுவாங்கள்ல, கோல்னா நிலக்கரி சுரங்கம், அந்த நம்ம நெய்வேலியில் இருக்குல்ல அந்த மாதிரி, அதுதான் கோல் மைன் அப்படின்னு சொல்கிறோம். நிலக்கரி சுரங்கம் அந்த தோண்டும் போது அவங்க வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து அடிப்படும், ஏதாவது ஆகும்ல, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஒரு நர்ஸாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது. கிராஜுவலி ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங் ஸ்டார்டட் டேக்கிங் பிளேஸ் ஆஃப் டாக்டர்ஸ் இன் ஃபேக்ட்ரிஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்ஸ் ஹாஸ் பிகம் த ரூட் பில்லர் ஆஃப் மாடர்ன் ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங். அந்த ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்ட் பண்ணாங்கல்ல, அவங்க தான் வந்து பில்லர், அதாவது தூணாக இருந்து அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங்கை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் ஆஃப் நர்சிங் by which the health of workers engaged in different occupations is taken care of and the disorders are treated. Occupational health nursing அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சு. எப்படி நம்ம ஸ்கூல் ஹெல்த் பார்த்தோமோ அது ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சு, அப்புறம் வந்து ஜீரியாட்ரிக்னு பார்த்தா அதுவும் ஸ்பெஷலு, ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சு பார்த்தாலும் அதுவும் ஸ்பெஷலைஸ்டு தான். எல்லாமே ஸ்பெஷல் பீப்புளுக்காக அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் பீப்புளுக்காக பண்ணக்கூடியது. அடுத்தது டெஃபினேஷன். டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. இந்த அமெரிக்கன் அசோசியேஷனாக வேணாம், WHO கொடுத்துருக்கிறதையே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? The Joint Committee of ILO and WHO on Occupational Health held in 1950
for the first time gave the following definition about occupational health. It is defined as இதையே படிச்சுக்கோங்க. இந்த டெஃபினேஷன் எழுதி கீழே வந்து WHO எழுதணும். சரிங்களா? The general aim of occupational health should be the promotion and maintenance of highest degree of physical, mental and social well-being of workers in all occupations. The protection of workers in their respective employment from risk resulting from factors adverse to health. The placing and maintenance of the workers in an occupational environment adapted to their physiological and psychological needs. ஓகே, இப்போ என்னன்னு பார்ப்போம். த ஜென்ரல் எய்ம் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த், அதாவது ஆக்குபேஷனல் ஹெல்த்தோட ஜென்ரல் எய்ம் என்ன? எதாக இருந்தாலுமே எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலுமே நான் சொல்லியிருக்கேன், அதுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். எந்த ஒரு எய்மோ ஆப்ஜெக்டிவோ இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமும் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரொமோஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப், அதாவது அவங்க இருக்கிறத விட இன்னும் அதிகமாக ப்ரமோட் பண்ணணும். அடுத்தது இப்போ இருக்கிறதையே மெயின்டைனும் பண்ணணும். எது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் ஆல் ஆக்குபேஷன். அவங்களோட ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இருக்கிற ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் their respective employment ஃப்ரம் ரிஸ்க், அதாவது ரிஸ்க் எந்த வேலையாக இருந்தாலுமே அதில் உள்ள அந்த ரிஸ்க்கு வந்து அவங்கள தாக்காத அளவுக்கு அவங்களுக்கு நம்ம ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும். இப்போ காட்டன் மில்லுலலாம் வச்சுக்கங்களேன். இப்போ காட்டன் மில்லில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு என்ன வரலாம்? அந்த நம்ம வந்து அவங்க ப்ரீத் பண்ணும்போது அந்த காட்டனோட டைனி பார்ட்டிகல்ஸ், டைனி மீன்ஸ் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும்னா, அவங்க ப்ரீத் பண்ணி அவங்களோட லங்ஸில் போய் அது டெபாசிட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு டிசீஸ் வரும். இப்போ நம்ம உள்ளே பார்ப்போம் எல்லா டிசீஸ் கண்டிஷனையும். அப்போ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மாஸ்க் வியர் பண்ண சொல்லலாம். அவங்களெல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, இந்த மெஷின்ஸ் ரொம்ப பெரிய சத்தம் வர மெஷின்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள வந்து இயர் ப்ளக்னால் அந்த காதில் வந்து அதிகமாக சத்தம் கேட்டால் அவங்களுக்கு டெஃப்னஸ் வரலாம். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இயர் ப்ளக் வச்சு நம்ம பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி இந்த வெல்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா, அந்த அந்த ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுட்டு பண்ணுவாங்க தெரியுமா? வெல்டு பண்ணுறவங்க இந்த லெஃப்ட் சைடால் அந்த கண்ணாடியை பார்த்து பிடிச்சிக்கிட்டு அப்புறம் தான் வெல்டு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லைட் வந்து அவ்வளோவையும் நேரில் கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா விஷன் ப்ராப்ளம் வரும். சரிங்களா? அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ரிஸ்க்கு எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்தது, த பிளேசிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இன் அன் ஆக்குபேஷனல் என்விரான்மெண்ட் அடாப்டட் டு தேர் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட். அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களோட ஃபிசிக்கல் நீடுக்கோ சைக்காலஜிக்கல் நீடுக்கோ கிடைக்கக்கூடிய எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி அவங்களோட ஆக்குபேஷனை வந்து நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, occupational health that implies the application of principles of prevention and control of health problem in workers at various levels to promote, protect and preserve their health to rehabilitate when recovered. அதே தான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அந்த 5 தான் மாறி வரும். ப்ரிவென்டிவ், ப்ரொடக்டிவ், ப்ரமோட்டிவ், க்யூரேட்டிவ், ரீஹாபிலிட்டேட்டிவ். இது தான் எல்லாத்துலேயுமே வரும். நீ எந்த பாயிண்ட் எழுதணுனாலும் இதை போட்டு தான் எழுதணும். சரிங்களா? So the health personnel working in occupational health setting require special education and training in occupational health in addition to their basic professional education. அங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க ஒரு ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்சிங்கில் அப்படின்னா அந்த ஆக்குபேஷனை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எந்த ஃபேக்ட்ரியில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அப்போ அந்த ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, என்ன தயாரிக்கிறாங்க, அது தயாரிக்கிறதுனால என்ன அங்கே ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு என்ன விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம், எல்லாமே அந்த நர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது, எஜுகேஷ்னல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அன் ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்சிங். என்ன எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்? இன் அடிஷன் டு பேசிக் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்க்ளூடிங் இன் த ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்சிங். எபிடமாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி, அதை வந்து நம்ம இப்போ பார்க்கணும். ஆக்குபேஷனல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசீஸ், ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் என்னென்னலாம் வருது அப்படின்றத பார்க்கணும். டிசீஸ் என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கணும். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு சொல்லணும். அடுத்து இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி, அதான் சொன்னால எப்படி நம்மளை செக்யூர் பண்ணிக்கிறது அந்த ஒர்க்லேருந்து அப்படின்றது. இதெல்லாம் தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது
டிஃப்ரெண்ட் லேபர் அண்டு லா அண்டு லேபர் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் இதில் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் ப்ரோக்ராம் என்னென்னலாம் இருக்குது, அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பட்ஜெட் எப்படி பண்ணணும், ஆக்குபேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் எப்படி கொடுக்கணும், ஆக்குபேஷ்னல் சைக்காலஜி எப்படி இருக்கணும் அப்படின்றத படிக்கணும், ஒர்க் எவாலுவேஷன் டெக்னிக் எப்படி ஒருத்தவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். அடுத்து ஆக்குபேஷ்னல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ergonomics is an integral part of any advanced occupational health service. The term ergonomics is derived from the Greek word ergonomics, ergon plus nomos. Ergon means work, nomos means law. அதுதான் எர்கனாமிக்ஸ். ஒர்க்கில் என்னென்ன லா இருக்குது சொல்லுவாங்கள்ல, இங்கே ஒர்க் பண்ணணுன்னா இதுதான் ரூல்ஸு, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதுதான் லா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. The term means adaptation of work to man and man to work for the environment of human efficiency and well-being. அதாவது அந்த டேர்ம்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடாப்டேஷன் ஆஃப் ஒர்க் டு மேன். அதாவது அந்த வேலை அந்த மேனை அடாப்ட் பண்ணிக்கணும், அந்த மேன் அந்த ஒர்க்குக்கு அடாப்ட் பண்ணிவிட்டு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. த சயின்ஸ் ஆஃப் எர்கனாமிக்ஸ் டீல் வித் லே அவுட், டிசைன் ஆஃப் ஒர்க் பிளேஸ், ஒர்க் என்வாயர்மெண்ட், மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க், டிசைனிங் ஆஃப் எக்யூப்மெண்ட், மெஷின்ஸ் எக்ஸட்ரா. அதாவது த சயின்ஸ் படி அந்த எர்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வேலை செய்யணுன்னா இந்த மிஷின் இருக்கணும், இந்த வேலை செய்யணுன்னா இந்த வேலை படித்தவங்க இந்த டிகிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றாங்க. இட் எய்ம்ஸ் டு ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆக்சிடென்ட், டிசபிலிட்டி. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தெரியாத வேலையை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். ஒன்று அந்த ஒர்க்கு செய்ய முடியாது, அந்த மிஷினுக்கு ஏதாவது ஆகிடும், இல்லைனா அதை பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஆகிடும். அப்போ ஆக்சிடெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், டிசபிலிட்டிஸ், திடீர்னு ஏதோ ஒரு மிஷின் ஒர்க் பண்ண தெரியல, இப்படி கையை வச்சு ஒர்க் பண்ணுற மிஷின், கையை வைக்கிற டபுக்குன்னு அந்த மிஷின் கையில் அடிச்சிடுது, கை போயிடுது, டிசபிலிட்டி வந்துடுது, ஹேண்டிகேப்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த லா படி இவங்க தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்றது இருக்குது. And to improve the efficiency and well-being of the workers. The application of the science of ergonomics resulted in improvement in working condition by detecting existing health hazard and by designing the workplace and activities according to workers' physical and psychological ability and requirement. அடுத்து என்ன பண்ணால், இந்த அப்ளிகேஷன் ஆஃப் த சயின்ஸ், அதாவது இதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஒர்க்கிங் கண்டிஷனை அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுவேன், டிடெக்டிங் எக்ஸிஸ்டிங் ஹெல்த் ஹசார்ட். அவங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கும், இப்போ எனக்கு இந்த உட்காந்து செய்ய முடியல, இப்போ ஒரு டெய்லரிங் வச்சு நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ அவங்களுக்கு கரெக்டான ஸ்டூல் கொடுத்தா தான் அவங்களால கரெக்டாக எல்லாமே தைக்க முடியும். ஒன்று பெரிய ஸ்டூலாவோ இல்லை குட்டி ஸ்டூலாவோ கொடுத்தா அவங்களுக்கு பேக் பெயின் வரும், லெக் பெயின் வரும், அந்த மாதிரி சம்திங் வரும், வேலையும் ஒழுங்காக நடக்காது, அந்த எம்ப்ளாயருக்கும் சம்திங் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்போ கரெக்டாக என்ன இதுதான் அவங்கள ஹெல்த் ஹசார்ட் என்ன அது அப்படின்றத பார்த்துட்டு அதை நீ கரெக்ட் பண்ணிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் கரெக்டாக நடக்கும். பை டிசைனிங் த ஒர்க் பிளேஸ் டிசைன் பண்ணி வைக்கணும், டேஞ்சன் ஆட்டம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல வென்டிலேஷனாக, நல்ல லைட்டிங்காக, நல்ல சூப்பராக எல்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அக்கார்டிங் டு ஒர்க்கர்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் எபிலிட்டி அண்ட் ரெக்குவயர்மெண்ட், அவங்களோட எபிலிட்டி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்கணும். அடுத்து ஆக்குபேஷ்னல் ஹெல்த் டீம் அப்படின்னா யாரெல்லாம் இதில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எய்ம் ஆஃப் ஆக்குபேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் இஸ் டு ப்ரொவைட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ப்ரிவென்டிவ்ஸ் ஃபெசிலிட்டிஸ் டு த ஒர்க்கர்ஸ். இதுலேயும் அப்படி தான், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ப்ரிவென்டிவ் ஒர்க்ஸ். ஓகேவா. ப்ரிவென்ஷன், லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷனாகவே இது 3 தான். Several people working inside and outside of the commercial institutions are included in the team, which include the following members. எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயும் இந்த ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. யாருன்னு பாருங்கள். ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ் இருக்கணும், ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கணும், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கணும். இப்போ ஸ்கின் டிசீஸ் நிறையா அங்கே வரும்னு பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்கணும். இப்போ ஐ டிசீஸ் நிறையா வரும்னு பார்த்திங்கன்னா ஆப்தால்மாலஜிஸ்ட் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் மேனேஜர் இருக்கணும், சூப்பர்வைசர், ஷிஃப்ட் இன்சார்ஜ், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட், லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸர், லேபர் யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் வாலண்டரி ஆர்கனைசேஷன், அதர் இன்வைட்டட் மெம்பர்ஸ் ஆஸ் பர் த நீடு. ஓகேவா. இவங்க எல்லாருமே இருக்கணும். அடுத்தது
அடுத்து ஆக்குபேஷனல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். ஆக்குபேஷனல் என்விரான்மெண்ட் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் எக்ஸ்டர்னல் கண்டிஷன் and the influence which exist in workplace and which may affect the health of people in that environment. அது ஆக்குபேஷனல் என்விரான்மெண்ட் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து நல்ல வென்டிலேஷனாக நல்ல பீஸ்ஃபுல்லாக அப்படிலாம் இருந்தால் தான் நம்மளால் நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து த எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் விச் மே அஃபெக்ட் த ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ளூடிங் த ஃபாலோயிங். இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ண செய்யுது. அப்படி இதெல்லாம் வந்து அவங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் அண்டு ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஏஜென்ட், இந்த 3 ஏஜென்ட்டும் வந்து அந்த நாளும் அவங்களோட ஹெல்த்தை பாதிக்க செய்யுது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஏஜென்ட் விச் ஹாவ் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் ஹீட். ஒன்று ஒர்க் பண்ணுற இடம் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கையெல்லாம் வந்து வெந்துடும், அந்த மாதிரி இருக்கும். ஸ்கின் டிசீஸ்லாம் வரும். அந்த மாதிரி கோல்டாக இருந்தாலும் அப்படி தான். ஹியூமிடிட்டின்னா ஈரப்பதமாகவே இருக்கிறது. அடுத்து ஏர் மூமெண்ட்ஸு ஏர் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி. அடுத்து ரேடியேஷன், வெயில் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா, லைட்லேயே தான் முழு நேரமும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தால், வைப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தால், அண்ட் அயனைசிங் ரேடியேஷன் ரேஸ் இருந்துச்சுன்னா. அடுத்து ப்ரீத்திங் அண்ட் ஒர்க் பிளேஸு, அதாவது ஒர்க் பிளேஸில் வந்து நம்மளால் ப்ரீத் பண்ண முடியல, டென்ஷனாக இருக்குது அப்படின்னாலோ, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லைனாலோ, ஹேண்ட் வாஷிங் அண்டு பாத்திங் ஃபெசிலிட்டிஸ் இல்லைனாலோ, இது எல்லாமே வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து பாதிக்கக்கூடியவை. சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் எது இல்லைன்னாலும், அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ வந்து நம்மளுக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது கெமிக்கல் ஏஜென்ட்டு. கெமிக்கல் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், டாக்ஸிக் டஸ்ட்டு அண்ட் கேஸஸ், வேப்பர்ஸ், ஃபியூம்ஸ். அதாவது கெமிக்கல் ஏதாவது நம்ம அது புகையாக இருந்தாலும் சரி, தண்ணியான கெமிக்கலாக இருந்தாலும் சரி, அப்புறம் கேஸு அந்த மாதிரி இருந்தாலும் சரி, டஸ்ட்டில் பறந்து வருது இல்லை. இப்போ நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட இது சுகர் ஃபேக்ட்ரிக்கு போனோம்ல, அப்போ அந்த மேலே உள்ள அந்த இதுலேருந்து அந்த புகை வருதில்ல, அதில் வந்து பிளாக் கலரில் சின்ன சின்ன டஸ்ட்லாம் நிறையா வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் சரி, வேப்பர்ஸ் ஆவியாக வர மாதிரி இருந்தாலும் சரி, ஃபியூம்ஸ் புகையாக வர மாதிரி இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து பாதிக்கக்கூடியது. விச் ஆர் பொட்டன்ஷியல் ஹசர்ட்ஸ் டு த ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இது எல்லாமே வந்து அவங்களோட ஹெல்த்தோட பொட்டன்ஷியலை வந்து குறைக்குது. சம் கெமிக்கல் ஏஜென்ட் காஸ் டிசேபிளிங் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ். சம் கெமிக்கல் ஏஜென்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி இல்னஸை வந்து கொண்டு வந்துடுது அப்படின்றாங்க. சம் கேன் காஸ் இன்ஜுரி டு த ஸ்கின் டிசீஸ் வரலாம் சில. சம் மெனி ஹாவ் டெலிட்டீரியஸ் எஃபெக்ட் ஆன் பிளட் அண்ட் அதர் ஆர்கன். சில கெமிக்கல்னால என்னது பிளட்டு டிசீஸு இல்லைன்னா எனி ஆர்கன் டிசீஸ் அந்த மாதிரி வரலாம் அப்படின்றாங்க. அடுத்தது பயாலஜிக்கல் ஏஜென்ட். த ஒர்க் என்வாயர்மெண்ட் மே பி எ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட் சச் அஸ் வைரஸ், ரிக்கட்சியா, பாக்டீரியா அண்ட் parasites. Workers may contract infections while coming in contact with the source. அது பயாலஜிக்கல் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டு, நம்மளை சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டை தான் நம்ம பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். வைரஸ், பாக்டீரியா, பேரசைட் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது, நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. அடுத்தது வந்து மேன் அண்டு மெஷின். இன் இண்டஸ்ட்ரி தேர் ஆர் மெஷின்ஸ் ட்ரைவன் பை பவர் வித் எம்பசிஸ் ஆன் மாஸ் ப்ரொடக்ஷன். மெஷின்ஸ் எல்லாமே பவர் சப்ளையில் வந்து ஓடிட்டுருக்கும். த அன்கார்டட் மெஷின் ப்ரொட்ரூடிங் அண்ட் மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் புவர் இன்ஸ்டலேஷன் ஆஃப் த பிளான்ட், லேக் ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ் ஆர் த காசஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் விச் இஸ் எ மேஜர் ப்ராப்ளம் இன் இண்டஸ்ட்ரி. அதான் அந்த ஒரு படத்தில் கூட வரும், இந்த மெஷின்ஸ்லாம் வந்து அதிகமாக சத்தம் போடுறதுனால அவங்களுக்கு காது கேட்காம போகிறது, அப்புறம் வந்து அது ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் டிசீஸ் வர்றது, அப்புறம் வந்து ஒரு டைம் வந்து கையை கூட விட்ருவாங்க ஒருத்தவங்க. அந்த மாதிரி அன்ப்ரொடெக்டபிள் மெஷின்ஸ், அதாவது அந்த மெஷின்ஸ்க்குன்னு ப்ரொடெக்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த மெஷின்ஸ்னால ப்ராப்ளம் தான். Working for long hours in unphysiological posture in the cause of fatigue, backache, disease of joint and muscles and impairment of the workers' health. அதாவது இம்ப்ராப்பர் பொசிஷன், நம்ம கரெக்டான பொசிஷனில் உட்காந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இம்ப்ராப்பர் பொசிஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ப்ராப்ளம்ஸும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
man and men. The numerous psychological factors also operate in the workplace. The human relationship among the workers on one side and with the authority and administrators on the other side. அதாவது நம்மளுக்கு சூப்பர்வைசராக இருக்கிறவங்க நம்மளோட ஹெல்த்தை பார்க்காம அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி ஒர்க் பண்ணுறாங்களே அவங்கள இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து என்னென்னா மேனேஜ்மெண்ட் சைடு அவங்க காசு வாங்கிட்டு அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு தர மாட்டாங்க. The psychological factors also include the type and rhythm of work stability, service conditions, job satisfaction, security, welfare conditions, degree of responsible relationship style and incentive. இது எல்லாமே என்னென்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைப் அண்ட் ரிதம் ஆஃப் ஒர்க், என்ன டைப் ஆஃப் ஒர்க் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஒர்க் ஸ்டெபிலிட்டி, இவங்க வந்து இதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். சர்வீஸ் கண்டிஷன், அந்த மெஷின்ஸோ இல்லை அவங்களே கரெக்டான சர்வீஸில் இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்றைக்கி வந்தோம் நம்ம இந்த வேலையை செஞ்சோம் ஓகே அப்பாடா அப்படின்னு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். செக்யூரிட்டி, அவங்க பண்ணுற வேலையில் அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும், எந்த விதமான ஹசார்ட்ஸும் நடந்துடாமல். வெல்ஃபேர் கண்டிஷன், அதாவது அவங்களோட ஹெல்த் வெல்ஃபேர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிபிள் லீடர்ஷிப் ஸ்டைல், அவங்களோட ரெஸ்பான்சிபிளை நீ இன்றைக்கி இந்த 10 இது முடிக்கணும்ப்பா அப்படி இப்போ நம்மளை மாதிரி இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி இந்த யூனிட் முடிக்கணுங்க அப்படின்னு நம்மளோட சுப்பீரியர் சொன்னாங்க அப்படின்னா நம்ம அந்த யூனிட்டை முடிக்கிறோம். அதுதான் அந்த ரெஸ்பான்சிபிள் நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறது. அடுத்து இன்சென்டிவ், நான் அந்த எக்ஸ்ட்ரா நீ செஞ்ச எக்ஸ்ட்ரா 1 hour பார்த்த அப்படின்னா அதுக்கு தகுந்த இன்சென்டிவ் உனக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்க்குறது. இது எல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் இது எதுவுமே நமக்கு சுப்பீரியராக இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அண்ட் லைஸ் அண்டர் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். என்னது லைஸ், பொய். அதாவது நம்ம இப்போ கேட்போம், நான் தான் 1 hour எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணல எனக்கு வந்து இன்சென்டிவ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி இன்சென்டிவ் வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்க வச்சுக்குவாங்க, அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லையா அவங்க வந்து நிறைய மணி கொடுத்தாங்கன்னா அவங்க பாதி அவங்க வச்சுக்கிட்டு பாதி தான் அவங்க ஒர்க்கர்ஸ்ட்டாக கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான லைஸ் வந்து அதில் நடக்குது. அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் தானே நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கலில் வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் இதுவும், மேன் அண்டு மென்னும். occupational environment cannot be separated from domestic environment. occupational environment வந்து நம்ம வீட்டு என்வாயர்மெண்ட்டை விட மாறுபட்டது கிடையாது. if a worker is having stress at workplace it may affect this physical and mental health, reducing his efficiency at work. அந்த ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் வந்து அதாவது எஃபெக்டிவாக இருக்காது. Workers can take such problems at home which would create a disturbing environment at home. அதாவது வந்து வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை செய்யவே மாட்டாங்க சரியாக அவங்க. if they have home problems it may also affect on his workplace. அதாவது அந்த வீட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்தோடனே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒர்க் பண்ணணும் தானே. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இங்கேயும் வந்து அதே நினச்சிட்டு ஒழுங்காக ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது. அதுதான் மேன் அண்டு மேன், அவங்களுக்குள்ளேயே மேன் வீட்டில் இருக்கிறவங்கனாலும் மேன் தானே, அவங்களுக்குள்ளேயே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது. there should be equilibrium between the industrial worker and his occupational environment. சமநிலையில் வச்சுக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது ஆக்குபேஷ்னல் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது. சரிங்களா, இப்போ அடுத்தது வந்து ஆக்குபேஷ்னல் ஹசார்ட்ஸ் என்னென்ன, இதிலெல்லாம் வந்து டிசீஸ் வரலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த பிக்சர் கூட கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. நீங்கள் பிக்சராகவே படிச்சுக்கோங்க, பிக்சர் போட்டு எழுதுங்க எக்ஸாமில். என்னெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் மே பி எக்ஸ்போஸ்ட் டு த ஃபாலோயிங் ஹசார்ட்ஸ். என்னென்ன ஹசார்ட்ஸ்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கர்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸு, ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் வர்றது வெளிப்பக்கமாக நம்மளோட பார்ட்ஸில். அடுத்து கெமிக்கல் ஹசார்ட்ஸு, கெமிக்கல் மூலயமா வர்றது. அடுத்து பயாலஜிக்கல் ஹசார்ட், வைரஸ் பாக்டீரியா இது மூலயமாலாம் வர்றது. மெக்கானிக்கல் ஹசார்ட்ஸ், மெஷின் மூலயமா வர்றது. சைக்கோசோஷியல் ஹசார்ட்ஸு, அதாவது நம்ம சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுறது, சம்பளம் ஒழுங்காக தராமல் ஒர்க் லோடு அதிகமாக கொடுத்து அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுறது சைக்காலஜிக்கல் ஹசார்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்சிங்னு கேட்கல
கேட்கலனாலும் கண்டிப்பாக ஆக்குபேஷ்னல் ஹசார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. நீ ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் ஆக்குபேஷ்னல் ஹசார்ட்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் ஹசார்ட், கெமிக்கல் ஹசார்ட், பயாலஜிக்கல் ஹசார்ட், மெக்கானிக்கல் ஹசார்ட், சைக்கோசோஷியல் ஹசார்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ். ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்ம ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் பார்த்தோம்ல, அதே தான். அது மூலயமா நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து விளைவு ஏற்படுதோ அது பேர் தான் ஃபிசிக்கல் ஹசார்ட். எக்ஸ்போஷர் டு கண்டிஷன்ஸ் சச் அஸ் ஹீட் அண்ட் கோல்டு. ஹீட் அண்ட் கோல்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகிறது. ஒர்க்கர்ஸ் மே பி எக்ஸ்போஸ்டு டு ஹை டெம்பரேச்சர் பை ஒர்க்கிங் இன் த சன் சச் அஸ் ஃபார்மர்ஸ், பில்டர்ஸ் அண்ட் லேபர்ஸ். இவங்களாம் வந்து வெயிலில் தானே வேலை செய்கிறாங்க. அப்போ அது அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்கள. ஹை டெம்பரேச்சர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த மைன்ஸ்லலாம் வந்து ஹை டெம்பரேச்சர் தான் இருக்கும். கோலார் கோல்டு மைனு ஆஃப் மைசூர். சம் இண்டஸ்ட்ரீஸ் வில் ஹாவ் லோக்கல் ஹாட் ஸ்பாட்ஸ், ovens and furnaces which radiate heat like it bakeries, metal works, asbestos factories, engine room, etc. இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கிற பிளேசஸ். சரிங்களா? அப்போ இங்கெல்லாம் வந்து அதிகமாக ஹீட் வந்து வரும். எஃபெக்ட் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் இன்க்ளூட் ப்ரிக்லி ஹீட் அலர்ஜி, ஹீட் எக்ஸர்ஷன், மசில் கிராம்ப். அதிக ஹீட் வருது அப்படின்னா அப்போ அவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிக்லி ஹீட் அப்படின்னா அந்த வெடிப்பு வரும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஹீட் அலர்ஜி, ரெட்னஸ்ஸு, அப்புறம் அந்த கொப்பளமாக நம்ம வேர்க்கூர் மாதிரி வருதுல்ல அது. அடுத்து ஹீட் எக்ஸர்ஷன் அப்படின்னா ஹீட்னால் ரொம்ப அதிகமாகி கிடினஸ் அந்த மாதிரி வர்றது. அடுத்து மசில் கிராம்ப்பு அப்படின்னா பெயின் வர்றது, மசில் கண்ட்ராக்ஷன் ஆகி அது மூலயமா பெயின் வர்றது. மெனி ஒர்க்கர்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்டு டு லோ டெம்பரேச்சர் சச் அஸ் ஐஸ் ஃபேக்ட்ரிஸ், ஹை ஆல்டிடியூடு, கோல்டு ஸ்டோரேஜ், கோல்டு லேபார்டரிஸ். இவங்கெல்லாம் வந்து அதிக கோல்டு இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, சில் பிளான்ஸ், எரித்ரோசைனோசிஸ் அண்டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே வந்து கோல்டு அதிகமாக உள்ள ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வர்றது. அடுத்தது ஹை ஹியூமிடிட்டி அதிகமாக உள்ள பிளேஸ்னால் ஹை ஹியூமிடிட்டி அலாங் வித் எக்ஸ்போஷர் டு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ் சச் அஸ் டெக்ஸ்டைல்ஸ், பேப்பர் அண்ட் ஐஸ் ஃபேக்ட்ரிஸ் அக்ரவேட்ஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் கோல்டு. இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிக ஹீட் இருக்கலாம், இல்லைனா அதிக கோல்டு இருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு வரலாம். அடுத்து அதிக நாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லவுட் நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் ஸ்டீல், ஆயில், டெக்ஸ்டைல்ஸ் அண்டு ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸ். இங்கெல்லாம் வந்து அதிகமான நாய்ஸ் வந்து கேட்கும். நாய்ஸ் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். ஏற்கனவே தெரியும், சத்தம் போட்டாவே நம்மளுக்கு இரிட்டேஷன் ஆகும். நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் ஹெல்த், இட் இஸ் ஒன் ஆஃப் த சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ். இட்ஸ் எஃபெக்ட் டிபெண்ட் அப்பான் த இன்டென்சிட்டி அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் லீடிங் டு ஃபெட்டிக் வரலாமா, டயர்ட் ஆகிடுவோம் சீக்கிரமாக. அப்புறம் நர்வஸ்னஸ், இரிட்டேஷன் அண்டு பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் ஹியரிங் லாஸ். இதெல்லாம் வந்து அதிக நாய்ஸ் இருக்கிறதுனால வரலாம். அடுத்தது லைட்டு. ஒர்க்கர்ஸ் மே பி எக்ஸ்போஸ்டு டு புவர் ஆர் கிளாரிங் அண்ட் பிரைட் லைட்டு. அதாவது நம்ம வேலைக்கு எவ்வளோ லைட்டு வேணுமோ அந்த லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதை விட அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, அதை விட கம்மியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. புவர் லைட் காசஸ் ஐ ஸ்ட்ரெயின் அண்ட் பெயின், ஐ ஃபெட்டிக், ஹெட்டேக். அதாவது லைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம்லாம் வரலாம். என்னென்ன? ஐ ஸ்ட்ரெயின், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எழுதணும், ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும். அப்புறம் ஐ பெயின் வந்துடும். அதனால் ஐ ஃபெட்டிக், ஐ வந்து டயர்ட் ஆகிடும், அப்புறம் தூக்கம் வந்துடும், ஹெட்டேக் வரும். இதெல்லாம் வந்து லைட்டு கம்மியாக இருக்கிறதுனால வராது. அடுத்து அதிகமாக பிளாரிங் அண்ட் பிரைட் லைட் காசஸ் டிஸ்கம்ஃபர்ட், பிளரிங் ஆஃப் விஷன், அன்னாயன்ஸ் அண்ட் விஷுவல் ஃபெட்டிக். இது எல்லாமே லைட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ். அடுத்து வைப்ரேஷன்ஸ் அக்கர் வைல் ஒர்க்கிங் ஆன் மெஷின்ஸ் லைக் கிரைண்டிங், கட்டிங், ட்ரில்லிங், போரிங் மெஷின்ஸ். இது எல்லாமே வந்து வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அப்படி டடன்னு. அப்போ அதுவும் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த டிஸ்டர்பன்சஸ் தானே. வைப்ரேஷன்ஸ் மே காஸ் ஃபெட்டிக், நர்வஸ்னஸ் அண்ட் லோக்கல் எஃபெக்ட்ஸ் சச் அஸ் இன்ஜுரி ஆஃப் ஹேண்ட் அண்டு ஜாயிண்ட். இப்போ அதுவும் இல்லாமல் நம்மளே பார்த்துருக்கோம், அந்த ஓட்டை போடுறாங்க, அந்த உடைக்கிறாங்க பார்த்தீங்களா கல். இந்த ஒரு பெருசாக கையில் ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு இந்த தரெல்லாம் கூட பேத்து எடுப்பாங்க, இந்த வீடெலாம் கூட உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்களே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெஷினை வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட டக்குன்னு வந்து எது மேலேயாவது போய்டும், நம்ம கையே போயிடும். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்போ வேறு ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவ் மெஷர் வந்து நம்ம பண்ணணும். அதுதான் வைப்ரேஷனால் வரக்கூடியது. அடுத்து ரேடியேஷன்ஸ். எக்ஸ்போஷர் டு ரேடியேஷன் ஃப்ரம் எக்ஸ்ரேஸ் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் கேன்
கேன் காஸ் ஸ்கின் அண்ட் பிளட் கேன்சர். எக்ஸ்ரேயில் எக்ஸ்போஷர் ஆனோம் அப்படின்னா ஸ்கின் அண்டு பிளட் கேன்சர்ஸ் வரலாம். இட் கேன் ரிசல்ட் இன் ஜெனட்டிக் சேஞ்சஸ், மால்ஃபார்மேஷன்ஸ், ஸ்டெரிலிட்டி, இது எல்லாமே வரலாம். Persons working in radiology department, watch factories, ammunition factories are exposed to ionizing radiation. இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரேடியேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. அந்த ரேடியேஷனில் ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கேன்சர் வரும். அல்ட்ராவயலட் ரேடியேஷன் சச் அஸ் டியூரிங் வெல்டிங் காசஸ் கன்ஜக்டிவைட்டிஸ் அண்ட் கேரடைட்டிஸ். அல்ட்ராவயலட் ரேடியேஷன், யூவி ரேடியேஷன், அதான் இந்த இது பண்ணுவாங்கள்ல பற்ற வைக்கிறது, வெல்டிங். அப்போ அதை வந்து ஏன் நம்ம வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது அப்படின்னா கன்ஜக்டிவைட்டிஸ் அண்ட் கேரடைட்டிஸ். கன்ஜக்டிவைட்டிஸ்னால் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கன்ஜக்டிவா, கேரடைட்டிஸ்னால் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கார்னியா. அப்போ இது ரெண்டும் வரலாம் அப்படின்றாங்க. அதனால தான் அந்த நடுவில் ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுட்டு பார்க்குறாங்கல்ல, அதுதான் அதுக்கு. அல்ட்ராவயலட் ரேடியேஷன் மே காஸ் சன்பர்ன்ஸ். அதாவது வெயில்லையே அதிக நேரம் நின்று வேலை பார்த்தாலும் அந்த சன்பர்ன் அப்படியே ஸ்கின்னெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அடுத்து ரோட் பில்டர்ஸ், sailors, shepherds and farmers can be affected with ultraviolet radiation. ரோடு போடுறவங்க, அடுத்து வந்து இந்த வேலை பார்க்குறவங்க, என்னது இந்த கட்டட வேலை பார்க்குறவங்க, அப்புறம் ஷெஃபர்ட்ஸ் ஆடு மாடு மேய்க்கிறவங்க, ஃபார்மர்ஸ் விவசாயம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகக்கூடியவங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ். அடுத்தது வந்து கெமிக்கல் ஹசார்ட்ஸ். கெமிக்கல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஃபேக்ட்ரிஸ் மேக் யூஸ் ஆஃப் சம் ஆர் அதர் கெமிக்கல்ஸ். நிறைய ஃபேக்ட்ரிஸில் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே செய்வாங்க. அப்போ என்னென்னலாம் அங்கே நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆக்ஷன், சம் கெமிக்கல் காசஸ் டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, அதான் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே. சம் அதர்ஸ் வந்து இன்ஹலேஷன், கேஸஸ் அண்ட் வேப்பர்ஸ் ஆர் இன்ஹேல்டு காஸ் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ். அந்த கேஸை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வந்துடும். சில கேஸை வந்து பாய்சனஸ் கேஸ் இன்ஹேல் பண்ணால் டெத்தே ஆகிடுவாங்க. சரிங்களா. அடுத்து இன்ஜெக்ஷன்னா விழுங்கிறது. மெர்க்குரி, லெட்டு, ஆர்சனிக்கு, ஜிங்க்கு, குரோமியம் அண்ட் காட்மியம், பாஸ்பரஸ், இதெல்லாமே வந்து நம்ம ஏதாவது சம்திங் தெரியாமல் கையிலேருந்து நம்ம சாப்பிடும் போது உள்ளே போயிட்டா கூட அதனால நிறைய டிசீஸ் வரும். டைப் ஆஃப் கெமிக்கல் விச் ஆர் ஹசார்டஸ். என்னென்னலாம் வந்து ஹசார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அண்ட் சயனைடு. இந்த கேஸஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஹசார்டு. அடுத்து ஃபியூம்ஸ் அண்ட் வேப்பர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆசிட், மெர்க்குரி வேப்பர்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு ஹசார்டு. மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஸ்ட் இன் எலக்ட்ரோ பிளேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், அதில் வரக்கூடிய அந்த மிஸ்ட்டு, அந்த புகை இருக்குல்ல, அது வந்து ஹசார்டு. டஸ்ட்டு, சாலிட் பார்ட்டிகல் லிபரேட்டட் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் க்ரஷிங் அண்ட் கிரைண்டிங் ராக், ஆர்ஸ், மெட்டல்ஸ், கோல் வுட். அதாவது இப்போ கல் உடைக்கிறோம் அப்படின்னா அப்போ அதுலேருந்து தெரிக்குதில்ல குட்டி குட்டி பார்ட்டு, அது வந்து நம்ம கண்லேயோ இப்போ நம்ம அதை சுவாசிக்கும் போது உள்ளேயோ போனாலும் அதனால நம்மளுக்கு ஹசார்ட்ஸ் வரலாம். த கெமிக்கல் ஏஜென்ட் ஆர் ஹார்ம்ஃபுல் டு ஸ்கின், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் சிஸ்டம். கெமிக்கல் ஏஜென்ட்டை வந்து நம்ம சாப்பிட்டுட்டாலோ தெரியாமல் உள்ளே போயிட்டாலும் நம்மளுக்கு வரலாம். அப்போ இதுவும் ஒன் ஆஃப் த ஹசார்ட் தான். ஸ்கின் ப்ராப்ளம் இன்க்ளூட் டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, யூட்டிகேரியா, அல்சர் அண்ட் கேன்சர். இது எல்லாமே நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய டிசீஸ் தான். ரெட்னஸாக இருக்கிறது, அப்புறம் ரவுண்டாக ரெட்டாக இருக்கிறது, யூட்டிகேரியா, இச்சிங்கோடு சேர்ந்து அந்த கொப்பளம் வருதில்ல அது, அப்புறம் புண்ணாக வருது, இது எல்லாமே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூமோகோனியாசிஸ். நியூமோகோனியாசிஸ் அப்படின்னா சளி தான் சளி அதிகமாக போய் செட்டில் ஆகிடுதில்ல லங்ஸில், அது பேர் தான் வந்து நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். நியூமோகோனியாசிஸ். சிலிக்கோசிஸ் டியூ டு குவாட்ஸ் டஸ்ட். சிலிக்கோசிஸ்ங்கிறதும் ஒன் டைப் ஆஃப் டிசீஸ். ஆந்த்ரகாசிஸ் டியூ டு கோல் டஸ்ட். இதெல்லாம் இந்தந்த டஸ்ட்டால் வரக்கூடிய டிசீசஸ். நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் ஒவ்வொரு டஸ்ட்டாலேயும் வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்றது. அடுத்து பிசினோசிஸ் டியூ டு காட்டன் டஸ்ட்டு. ஆஸ்பெஸ்டோசிஸ் டியூ டு ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு. அப்போ ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு மூலயமா வர்றது. அடுத்து ஆஸ்பெக்சியா டியூ டு கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் ஹைட்ரஜன் சயனைடு. இதெல்லாம் இந்த கெமிக்கல் நல்லா வரும். த்ரோட் இரிட்டேஷன் கேன் அக்கர் டியூ டு வேரியஸ் பஞ்சன்ட் கேஸஸ் லைக் குளோரின், ஓசோன், நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. இதனாலலாம் வந்து நம்ம த்ரோட் வந்து இரிட்டேஷன் ஆகும். அதை ஸ்மெல் பண்ணும் போதே பஞ்சன் ஸ்மெல் அப்படின்னா அப்படியே தொண்டையை அடைக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். லங் கேன்சர் கேன் ரிசல்ட் டியூ டு ஆஸ்பெஸ்டஸ், பெர்லியம், கோல் தார், மினரல் ஆயில். இதனாலலாம் லங் கேன்சர் வரத்துக்குரிய வாய்ப்பு இருக்குது. கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ராப்ளம் ஆர் டயரியல் ப்ராப்ளம் டியூ டு இரிட்டேஷன் அண்ட் டாக்ஸிக் எஃபெக்ட் ஆஃப் வேரியஸ் கெமிக்கல் இன்ஜெஸ்டட் அலாங் வித் வாட்டர் அண்ட் ஃபுட்.
தண்ணி மூலியமாகவோ சாப்பாடு மூலியமாகவோ நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா டயரியா ப்ராப்ளம்லாம் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து கெமிக்கல் ஹசார்ட்ஸ். அடுத்தது பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ். பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் ஆர் டியூ டு இன்ஃபெக்டிவ் அண்ட் பாராசைட்டிக் ஏஜென்ட் லைக் வைரஸ், ரிக்கட்ஸியா, பாக்டீரியா அண்ட் பாராசைட். இதனால் வரக்கூடியது. தே மே காஸ் ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இன் ஃபார்மர்ஸ். அதாவது ஃபார்மர்ஸ்லாம் வந்து செப்பல் போட்டுக்கிட்டா போய் அக்ரிகல்ச்சர் இதில் நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. செப்பல் இல்லாமல் தானே போவாங்க. அப்போ அந்த சேறு இருக்குது பார்த்திங்களா, அந்த சேத்துல கால் வச்சு தானே போவாங்க. அந்த சேறு மண்ணில் இருக்கிற அந்த ஹூக்வார்ம்னா என்ன, கொக்கி புழு அந்த கால் வழியாக உள்ள ஓட்டை வழியாக உள்ளே போயிடுது. ஓட்டைன்னா காலில் எங்கேம்மா ஓட்டை இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. உடனே படித்தவங்களுக்கு தெரியும். ஸ்கின் படிச்சிருக்கீங்களா? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹோல் இன் த ஸ்கின்? ஸ்வெட் கிளாண்ட். ஓகேங்களா? அப்போ ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்குது. அப்போ அது மூலயமா உள்ளே போயிட்டு அது வந்து அங்கேயே வந்து க்ரோத் ஆகி பெருசாகி ப்ளட்டில் கலந்துரும். ஓகேங்களா? அப்போ அது மூலயமா வர்றது. இந்த அடுத்தது வந்து லெப்டோஸ்போரோசிஸ் இன் மைனஸ். லெப்டோஸ்போரோசிஸ் வந்து மைண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வரும். ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் இன் டேனிங் ஃபேக்ட்ரி, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அண்ட் டிஸ்பென்சரிஸ், ஜூ, சர்க்கஸ், ஃபார்மிங், அடுத்து பட்ஷரிங் ஹவுசஸ் எக்ஸட்ரா. இவங்களுக்கெல்லாம் வந்து வரலாம் அதிகமாக டிசீஸு அந்த இதுலேருந்து, அனிமல்ஸ்லேருந்து. ஆர் எக்ஸ்போஸ்டு டு வேரியஸ் ஜூனோட்டிக் டிசீஸ் சச்சஸ் ப்ரூசலோசிஸ், மைக்கோட்டிக் இன்ஃபெக்ஷன், பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆந்த்ராக்ஸ். இதெல்லாம் வந்து அனிமல்ஸ்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடியது. ஹெல்த் பர்சனல் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல் ஆர் டிஸ்பென்சரிஸ் மே கான்டாக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃப்ரம் பேஷண்ட் சச்சஸ் டியூபர்குலோசிஸ், ஹெச்ஐவி அண்ட் சீரம் ஹெப்படைட்டிஸ். அதாவது ஹெல்த் பர்சனல்னால் நம்மளும் தான் அதில் இன்க்ளூடிங் தான். நாம் ஃபார்மசிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, லேப் டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே டிசீஸ் உள்ள பேஷண்ட்டோட சாம்பிளோ இல்லை பேஷண்ட்டையோ ஹேண்டில் பண்ணும்போது அவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு வரலாம். அதுதான் பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ். அடுத்தது வந்து மெக்கானிக்கல் ஹசார்ட். At variety of accident and injury may result due to unprotected machines. They are producing moving parts and lack of safety measures. The injuries and accident caused due to mechanical hazards may result in partial or permanent disability. மெஷின் மூலயமா நம்மளுக்கு ஒரு ஹசார்ட், நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அது வந்து பார்ஷியலாக இருக்கலாம், இல்லைன்னா பர்மனன்ட் டிசபிலிட்டி. கையும் போகலாம், காலும் போகலாம், கண்ணு தெரியாமல் போகலாம், காது கேட்காமல் போகலாம். அப்போ லங்கில் ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வந்துட்டு உடனே சரியாகவும் ஆகலாம், இல்லை அப்படியே கண் தெரியாமலே போனாலும் போயிடலாம். அந்த மாதிரி பர்மனெண்ட்டாகவும் ஆகிடலாம். அடுத்து வந்து சைக்காலஜிக்கல் ஹசார்ட்ஸ். தே மே ரிசல்ட் டியூ டு வேரியஸ் மேலட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் எய்தர் வித் த கோவர்க்கர்ஸ் ஆர் டியூ டு எம்ப்ளாயர்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் லைக் லேக் ஆஃப் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்செக்யூரிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் எமோஷ்னல் டென்ஷன் ஆர் மே நாட் பி ஏபிள் டு அட்ஜஸ்ட். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்ன வரலாம்? நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, அவங்கள பார்த்தாவே இரிட்டேஷன் ஆகிறது, அப்புறம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறது, இன்செக்யூரிட்டி, எந்த நேரத்தில் எது ஆகுமோன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன், எரிச்சலாக வர்றது, எமோஷ்னல் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறது, இது அதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் அடுத்தவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ஹசார்ட்ஸ் இன் ஒர்க்கிங் பிளேஸ். ஆல் திஸ் கண்டிஷன் காஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் ஆஃப் ஹை ஆர் லோ பிளட் ப்ரெஷர். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ப்ரெஷர் அதிகமாகிடும் இல்லை கம்மியாகிடும், இன்டைஜஷன் சாப்பிட்டது செரிக்காது, இன்சோம்னியா என்னது தூக்கம் வராது, லாஸ் ஆஃப் அப்பிடைட் சரியாக சாப்பிட முடியாது, ஹார்ட்பர்ன், பெப்டிக் அல்சர் வரலாம். ஹார்ட்பர்ன்னா நெஞ்செரிச்சல் சொல்கிறோம்ல, கேஸ்ட்ரிக் பெயின், அது வரலாம். இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் ஹசார்ட்ஸ். டென்ஷன் ஆகிறது மூலயமா இது எல்லாமே வருது. அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம எது நடந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது ஆக்குபேஷ்னல் டிசீசஸ். ஆக்குபேஷ்னல் டிசீஸ் ஆர் யூஷுவலி டிஃபைன்ட் அஸ் டிசீஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ஆர் இன் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வந்து வர்றது தான் ஆக்குபேஷ்னல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ 1 மார்க்கில் இது கேட்பாங்க. ஒவ்வொன்றும் ஹீட்னால் என்ன டிசீஸ் வருது, கோல்டுனால என்ன டிசீஸ் வருது, நாய்ஸ்னால் என்ன டிசீஸ் வருது அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. இன்னும் ஒரு டேபிள் இருக்குது, அதுவும் இன்னும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஹீட்னால் என்னென்ன வருது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இதெல்லாமே. ஹீட் ஹைப்பர் பைரக்சியா, ஹீட் எக்ஸர்ஷன், ஹீட் சின்கோப்னா மயக்காட்சி விழுந்துடுறது, ஹீட் கிராம்ஸு, பர்ன்ஸு அண்ட் லோக்கல் எஃபெக்ட் லைக் ப்ரிக்லி ஹீட், இது எல்லாமே ஹீட்னால் வரக்கூடியது. அடுத்து கோல்டு, ட்ரன்ச் ஃபுட்டு, அதாவது மறுத்து போய்டும்ல, கொஞ்ச நேரம் ஐஸில் காலை வச்சுக்கிட்டே இருந்தால் அது. அடுத்து ஃப்ராஸ்ட் பைட்டு, அடுத்து சில் பிளைண்ட்ஸு,
இது எல்லாமே ஹீட்னால் வரக்கூடியது. லைட்னால் ஆக்குபேஷனல் கேட்ராக்ட், மைனஸ், நிஸ்டாக்மஸ். நிஸ்டாக்மஸ் மீன்ஸ் அந்த என்ன சொல்கிறது, இப்படி கண் வந்து இப்படி அடிச்சிக்கிட்டே இருக்கும், சரிங்களா, அதுதான் நிஸ்டாக்மஸ். அதாவது நம்மளாம் அந்த ஐலிட்டை மூடாமல் தானாகவே வந்து இப்படி மூடிக்கும் அதுவாகவே. அதாவது என்ன சொல்கிறது, இன்வாலண்டரியாக, அதான் நிஸ்டாக்மஸ். அடுத்து ப்ரெஷர், ஏர் எம்பலிசம், செஷன் டிசீஸு, பிளாஸ்ட்டு, இது எல்லாமே வரும் ப்ரெஷர்னால். அதிக ப்ரெஷர் உள்ள ஏரியாவில் ஒர்க் பண்ணால். நாய்ஸ்னால் டெஃப்னஸ்ஸு, ரேடியேஷன்னா கேன்சர், லியூகெமியா, ஏப்ளாஸ்டிக் அனிமியா, பான்சைட்டோப்னியா. மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் இன்ஜுரி வரும், ஆக்சிடெண்ட் ஆகலாம். எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ். இது எல்லாமே ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸு, சரிங்களா. ஒன் செகண்ட்ப்பா. நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் டியூ டு கெமிக்கல் ஏஜென்ட்டு. கேஸஸ்னால் என்னென்ன கேஸஸ்னால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, குளோரின், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ஹைட்ரஜன் சயனைடு காசஸ் கேஸ் பாய்சனிங், இதெல்லாம் வரலாம். டஸ்ட்டு மூலயமா பாருங்கள், நான் சொன்னேன்ல இம்பார்ட்டன்ட், அதுதான் இது. இன்ஆர்கானிக் டஸ்ட், ஆர்கானிக் டஸ்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இன்ஆர்கானிக் டஸ்ட்டில் வந்து சிலிக்கானால் என்ன டிசீஸ் வருதுன்னா சிலிக்கோசிஸ். இதுதான் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்கன்னு சொன்னேன். த டிசீஸ் காஸ்டு பை சிலிக்கா இஸ் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. சிலிக்கானால் என்ன டிசீஸ் வருது அப்படின்னு கேட்பாங்க. சிலிக்கோசிஸ்னு எழுதணும். கோல் டஸ்ட்னால் ஆந்த்ரகோசிஸ், ஆஸ்பெஸ்டோஸ்னால் ஆஸ்பெஸ்டோசிஸ், அயன்னால் சைட்ரோசிஸ், கேன் ஃபைபர்னால் பேகசோசிஸ், காட்டன் டஸ்ட்னால் பிசினோசிஸ், டொபாக்கோனால் டொபாக்கோசிஸ், ஹே ஆர் கிரைன் டஸ்ட்னால் ஃபார்மஸ் டிசீஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அப்படி இல்லைனா இதையே அப்படியே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. இந்த சைடு வந்து அந்த டஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த சைடு டிசீஸ் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நிறைய பின்னாடி முன்னாடி கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்டல் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ், டாக்ஸிக் ஹசார்ட்ஸ் ஃப்ரம் லெட்டு, மெர்க்குரி, இது எல்லாமே மெட்டல்ஸ் தான். இதனால் என்னென்ன டிசீஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டிசீஸ், ஜிஐடி, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னி ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாம் வரலாம். அடுத்து கெமிக்கல்ஸ், ஆசிட், ஆல்கலைன் அண்ட் பெஸ்டிசைட், இதெல்லாம் வந்து டெர்மடைட்டிஸை காஸ் பண்ணலாம். சால்வெண்ட்ஸ், டாக்ஸிக் ஹசார்ட்ஸ் ஃப்ரம் கார்பன் பைசல்ஃபைட், பென்சன், ட்ரைக்ளோரோ எத்திலின், குளோரோஃபார்ம் எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து லிவர் அண்ட் கிட்னி டிசீஸை வந்து காஸ் பண்ணும், ஓகேங்களா. அடுத்தது வந்து டிசீஸ் டியூ டு பயாலஜிக்கல் ஏஜென்ட். பயாலஜிக்கல் ஏஜென்ட்னால என்னென்ன டிசீஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூசல்லோசிஸ் வரலாம். அது வந்து இதுகிட்டேருந்து வர்றது, என்னது, மாடு பால் கறக்குறோம்ல அதுலேருந்து வர்றது. லெப்டோஸ்பைரோசிஸ், அடுத்து ஆந்த்ராக்ஸு, ஆக்டினோமைக்கோசிஸ், இதெல்லாம் வந்து நம்ம கம்யூனிகபிள் டிசீஸில் படிச்சிருக்கோம், சரிங்களா. கம்யூனிட்டியில் படிச்சிருக்கீங்க ஃபஸ்ட் இயரில். ஹைடாடிடோசிஸ், சிட்டகோசிஸ், டெட்டனஸ், என்செஃபலைட்டிஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து பயாலஜிக்கல் ஏஜென்ட்னால வரக்கூடிய டிசீஸ் தான். ஆக்குபேஷ்னல் கேன்சர் ஆஃப் ஸ்கின், லங் அண்ட் பிளாடர்லாம் வரலாம். அடுத்து ஆக்குபேஷ்னல் டெர்மடைட்டிஸில் வந்து டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, இது வரலாம். டிசீஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஆரிஜினில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், நியூரோசிஸ், ஹைப்பர்டென்ஷன், பெப்டிக் அல்சர், இதெல்லாம் வரலாம் சைக்காலஜிக்கலில், ஓகேங்களா. இப்போ இந்தந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இந்தந்த டிசீஸ்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் மெயின் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆக்குபேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ். ஆக்குபேஷ்னல் ஹெல்த் சர்வீஸோட ஏன் இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னு தெரியணும்ல உங்களுக்கு. இப்போ தான் நம்ம வந்து ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங்குள்ளேயே வந்திருக்கோம், சரிங்களா. The joint ILO and WHO Committee on Occupational Health in the course of first session in 1950 ஆரம்பிச்சிருக்காங்க. எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் ஆஃப் ஃபோக்கஸ் இன் ஆல் ஆக்குபேஷன். எல்லா ஆக்குபேஷனில் இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கும் வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சோஷியல் வெல்பீயிங் கொடுக்கணும் அப்படின்றது. அடுத்து வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தேர் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் ரிஸ்க் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஃபேக்டர்ஸ் அட்வர்ஸ் டு ஹெல்த். அதாவது எல்லா ரிஸ்கையும் வந்து ரெடியூஸ் பண்ணணும். பிளேசிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இன் அன் ஆக்குபேஷனல் என்வரான்மெண்ட் அடாப்டட் டு ஹிஸ் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் எக்யூப்மெண்ட். அதாவது வந்து கரெக்டான பிளேஸ்க்கு கரெக்டான ஆளை வேலைக்கு போட்டு அந்த ஆக்குபேஷனல் என்வரான்மெண்ட்டை வந்து அவங்கள அடாப்ட் பண்ண வச்சுக்கிறது, அவங்களுக்கு எந்த விதமான ஹசார்ட்ஸும் இல்லாமல் ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிறது. இதுதான் வந்து அவங்களோட எய்மாக இருக்குது, அவங்களோட ஆப்ஜெக்டிவ். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த ஹசார்டஸ் கண்டிஷன்ஸ் விச் மைட் பி தேர் இன் ஒர்க் பிளேஸ். அந்த ஹசார்ட் கண்டிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் அதை வந்து எடுத்துடுறாங்க. பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்ட்
protective and control measures to deal with the identified hazardous conditions in workplace. hazardous condition ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஹசார்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள என்ன மெஷர்ஸோ அதை பண்ணி அந்த ஒர்க்கரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ensure that the physical and psychological demand imposed on workers by their respective jobs are properly matched with their individual anatomical, physical and psychological need, capabilities and limitations. எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் டிமாண்ட் என்ன அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா, அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து நல்லபடியாக போகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ப்ரொவைட் எஃபெக்டிவ் சர்வீஸ் டு ப்ரொடெக்ட் தோஸ் ஹூ ஆர் எஸ்பெஷலி வல்னரபிள் டு அட்வர்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷன். அதாவது அவங்க வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து யாராவது வல்னரபிள் பீப்புள் இருந்தால், வல்னரபிள் பீப்புள்னால் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே அப்படியே மைண்டில் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களெல்லாம் வந்து கரெக்டான சர்வீஸ் அவங்க பண்ணுறாங்களா, அவங்களுக்குன்னு என்ன நம்ம இப்போ 80 வயசில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, 40 வயசில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஒர்க்காக கொடுப்போம். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, இவங்களால் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அது இவங்கள்ட்ட கொடுக்கணும். ப்ரொவைட் எஃபெக்டிவ் சர்வீஸ் டு ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் incapacitated for any reason to rehabilitate them as soon as possible. எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். as per the definitions of occupational health nursing, the health care of the workers including the following health aspects. அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்ன ஆஸ்பெக்ட்ஸில் அவங்களோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ப்ரமோஷன் மெஷர்ஸ், அவங்களோட ஹெல்த்தை வந்து எப்படி ப்ரமோட் இன்னும் அதிகமாக எடுக்கிறது. அடுத்தது ஹெல்த் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ், அவங்களோட ஹெல்த்தை வந்து மற்ற டிசீஸ் வராமல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. அடுத்து இயர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், ஏதாவது வந்துருச்சுனாலும் டக்குன்னு உடனே டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது. டிசபிலிட்டி லிமிடேஷன்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், டிசபிலிட்டி வராமல் எப்படி வந்து அவங்கள பார்த்துக்கிறது, அப்படி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணுறது. இது எல்லாமே தான் வந்து நம்ம அந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்சிங்க்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மெஷர்ஸ், அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் தான் இது. The occupational health nurse plays an active role in all the aspects of health of the workers. என்னென்னு பாருங்கள். ஹெல்த் ப்ரமோஷன் மெஷர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம். இந்த டு ப்ரமோட் த ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் த ஃபாலோயிங் ஹெல்த் ப்ரமோட் மெஷர்ஸ் ஹவ் பீன் ரெக்கமெண்டட். ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் பிளேஸ்மெண்ட். என்ன பண்ணலாம், இவங்க இந்த வேலைக்கு நான் கூட ஒரு குறள் சொல்லியிருக்கேன், திருக்குறள், இவனால் இதனை முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த வேலையை இவங்கள்ட்ட கொடுத்தா தான் ஒழுங்காக இந்த வேலை நடக்கும் அப்படின்னு பார்த்து அவங்கள்ட்ட அந்த வேலையை கொடுக்கணும். அப்போ நம்ம ஒரு ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஒரு ஜாபுக்கு அப்படின்னா ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதுக்கு தானே என்ட்ரன்ஸ்லாம் வைக்கிறாங்க, வச்சு அப்புறம் இன்டர்வியூலாம் வச்சு எடுக்கிறாங்க. அதுதான் இது. ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த ப்ரீ பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன். ப்ரீ பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணணும். த பர்பஸ் ஆஃப் திஸ் டு டிடெக்ட் எனி ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ப்ராப்ளம் ஸோ தட் ஹெல்த்தி எம்ப்ளாயீஸ் ஆர் ரெக்ரூட்டட். அவங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளமோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம வந்து ரெக்ரூட்னா வேலைக்கு அமர்த்துறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரெக்ரூட் பண்ணாமல் யார் நல்லா இருக்காங்களோ, எந்த விதமான ஃபிசிக்கல் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணலாம் அந்த ஜாபுக்கு. அடுத்து ஜாப் ட்ரைனிங் அண்ட் கண்டினியூங் எஜுகேஷன். அந்த மாதிரி இன்றைக்கி தான் அவங்க ஜாபில் என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, போய் அந்த இதை பார்த்துக்க ஃபுல்லாக. இப்போ உனக்கே வச்சுக்கேன், நீ இப்போ தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுற, போனோடனே அந்த ஜென்ரல் வார்டு இருக்குல்ல, அங்கே ஒரு 10 பேஷண்ட் இருக்கா, அவங்கள பார்த்துக்க பண்ணினா அப்படின்னு விட்ருவாங்களா? ஒன்று விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க உனக்கு. அப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ எஜுகேஷன் அதை பற்றி சொல்லி தருவாங்க. ஒர்க்கர்ஸ் ஆர் கிவன் அடிக்வேட் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் அபவுட் தயர் ஒர்க். அவங்களோட ஒர்க் என்னவோ அதை வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட் டு இம்ப்ரூவ் தயர் எபிலிட்டி அண்ட் கெட் அக்ளிமேட்டைஸ்டு டு த ஒர்க் என்விரான்மெண்ட் எஃபிஷியன்சி. உனக்கு எந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குது அப்படின்றத உனக்கு வந்து அதை பற்றின எல்லாத்தையும் முழுசாக கொண்டு வந்துட்டு தான் உன்னை தனியாக அங்கே ஒர்க் பண்ண விடுவாங்க. அடுத்து பீரியாடிக்கல் ஹெல்த் செக்கப். அவங்கள வந்து பீரியாடிக்கல் வருஷத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன டிசீஸ் வந்துருச்சு, அவங்க முன்னாடி மாதிரியே இருக்காங்களா, இல்லை இப்போ சிக் ஆகிட்டாங்களா, அவங்க பண்ணுற ஒர்க்னால அவங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்குதா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ரொட்டீன் பீரியாடிக்கல் ஹெல்த் செக்கப் இஸ் டன் ஃபார் ஸ்க்ரீனிங் ஆஃப் ஹெல்த் problems
due to occupational exposure and take early action to promote health and efficiency of the worker. Periodic examination of workers, those who are exposed to radiation, noise, food handler and drivers is a must. அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து பீரியாடிக் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ஹெல்த் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஹெச்பி பார்க்குறோன்னு வச்சுக்கேன், வருஷத்துக்கு ஒரு தாட்டி, போன வருஷம் பார்த்ததோட இந்த வருஷம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஏதாவது சாப்பிட்றதுக்கு டேப்லெட்ஸ் அதாவது அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி பீரியாடிக் செக்கப் பண்ணணும். தான் பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லணும். அடுத்தது ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். த ஆக்குபேஷனல் health nurse provide health education to the workers and aspects of healthy living and an occupational hazard. நம்ம வந்து எந்த பற்றி நம்ம ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஹெல்த்தியாக வந்து வாழுறது, ப்ளஸ் நீங்கள் பண்ணுற வேலையில் என்னென்னலாம் ஹசார்ட்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்கிறது. Counseling of workers and their family members done to help them to deal with these problems related to their occupations. அதாவது எப்படி வந்து ப்ராப்ளம்ஸ் அவங்க வேலை செய்கிற இடத்துல வரும், அதை எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஓகேங்களா. அடுத்தது ப்ரொவிஷன் ஆஃப் ஹோல்சம் என்விரான்மெண்ட். எப்படி வந்து நல்ல என்விரான்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட் ஃபிசிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். அவங்க ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் வந்து இது மூணுத்துலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். The occupational health nurse helps the administrators to provide adequate lighting, well ventilated workplace, adequate temperature and humidity, washing and toilet facility. இது எல்லாமே இருக்கணும் அவங்க வேலை செய்கிற இடத்துல. என்விரான்மெண்ட் ஷுட் பி க்ளீனாக இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம்ஸ். அது ஆர்கானிசம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பல்லி வர்றது, பாம்பு, பூரா வர்றது இதெல்லாம் தான். அடுத்து ஹெல்த்தி ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த அத்தாரிட்டி ஷுட் பி என்கரேஜ்டு. அதாவது ஒர்க்கிங் ரிலேஷன் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருக்கிட்டேயுமே. அடுத்து ப்ரொவிஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ். இட் இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்வீஸ், பிளேஸ் ஃபார் மீல்ஸ், ரெஸ்ட், சேஞ்ச் ஆஃப் கிளாத்ஸ். இதுக்கெலாம் வந்து என்னது ஃபெசிலிட்டி இருக்கணும் அங்கே நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல. அடுத்து இன்சூரன்ஸ் அகைன் லாஸ் ஆஃப் ஜாப், இல்னஸ் அண்ட் டிசேபிள்மெண்ட், எம்சிஹெச் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸ். இது எல்லாமே இன்சூரன்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து இன்சூரன்ஸ் இருக்கு, அதுலேருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அடுத்து டிசேபிள்மெண்ட், கை கால் போயிடுச்சுனாலோ அதுலேருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. எம்சிஹெச், கன்சீவாக இருந்தாலோ, அபார்ஷன் ஆனாலோ, இல்லை குழந்தை பிறந்தாலோ அதுக்குரிய சலுகைகள் என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் அங்கேருந்து கொடுப்பாங்க. அடுத்தது சூட்டபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதிகமாக பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது, நம்மளுக்கு தான் வந்து லாஸ் அதிகமாகிடும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஷுட் பி ஆஸ் பர் த லாஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கருக்குன்னு சில லா இருக்கும், இவ்வளோ மணி நேரம் தான் இவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இருக்கும், அதுபடி நம்ம கொடுக்கணும். வீக்லி ஹாலிடேஸ் அண்ட் ஏர்ன் லீவ். வீக்லி ஹாலிடே அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி மெடிக்கல் லீவு அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுக்கணும். ஷுட் பி ப்ரொவைடட் ஆஸ் பர் த ஆர்கனைசேஷன் பாலிசி. ஒர்க்கர்ஸ் ஷுட் நாட் பி எக்ஸ்போஸ்டு டு கண்டினியூஸ் நாய்ஸ் ஆர் லாங் ஸ்டாண்டிங் ஒர்க். அவங்களுக்கு வந்து அதிகமாக நின்றுட்டே செய்கிற ஒர்க் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி கண்டினியூஸ் நாய்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. இன் சச் கேஸ் தே ஷுட் பி ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்சுடு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரொவிஷன் ஆஃப் ஹவுசிங் ஃபெசிலிட்டி, ரெக்ரியேஷன் கிரவுண்ட் அண்ட் கிளப் எக்ஸட்ரா ஷுட் பி தேர். அவங்க தங்கியிருக்கிற இடத்துலையோ இல்லை அங்கேயோ ஹவுசிங் ஃபெசிலிட்டி, இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல குவார்ட்டர்ஸ்லாம், அதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க ஒழுங்காக கிட்டக்கே ஒர்க் பண்ணுவாங்க. எதாவது தேவைன்னா டவுக்குன்னு அங்கேருந்து கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஹெல்த் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ். இது வந்து ஹெல்த் ப்ரொமோஷன் மெஷர்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஹெல்த் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ். த ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ் இன்க்ளூட்னா இம்யூனைசேஷன் அகைன் பிசிஜி, டியூபர்குலோசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி. இதெல்லாம் வந்து இம்யூனைஸ் பண்ணணும். அவங்களுக்கு பண்ணலை அப்படின்னா இம்யூனைஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். யூஸ் ஆஃப் ஷூஸ் அகைன் ஹூக்வாம். அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து ஷூஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், ஹூக்வாம் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. அடுத்து ப்ரொடெக்ஷன் அகைன் நாய்ஸ் யூஸிங் இயர் ப்ளக் கொடுக்கணும், நாய்ஸ் இது வராமல் இருக்கிறதுக்கு. இயர் மஃப்ஸு அபவ் 85 டெசிபிள்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி அபவ் 150 ஹெட்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுக்கணும். யூஸ் ஆஃப் காகிள்ஸ் இன் பிரைட் லைட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா காகிள்ஸ்னால் சொல்லியிருக்கேன் கண்ணாடின்னு. ஷீல்டிங் வென் எக்ஸ்போஸ்டு டு அயனைசிங் ரேடியேஷன். ரேடியேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஷீல்டு கொடுப்பாங்க, இப்படி கழுத்தில் மாட்டிக்கிறது. அதில் வந்து எவ்வளோ ரேடியேஷன் அவங்க உடம்புல பட்டிருக்குது அப்படின்றது வந்து அதில் பதிவாயிருக்கும். இப்போ குறிப்பிட்ட ரேடியேஷன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு லீவ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடணும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவங்கள ஒர்க் பண்ண சொல்லணும். இந்த எக்ஸ்ரேலலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், யாராவது இருந்தால் கேட்டு பாருங்கள்.
ப்ரொடெக்ஷன் அகைன் கெமிக்கல்ஸ் பை யூஸிங் ஃபேஸ் மாஸ்க் டு ப்ரிவென்ட் இன்ஹலேஷன் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அதான் சொன்னல, மாஸ்க் கொடுக்கணும் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதையும் மூக்கில் இழுத்துறாமல் இருக்கிறதுக்காக. சூட்டபிள் கிளாத், க்ளவுஸ், ஷூ, ஏப்ரான், பேரியர் க்ரீம்ஸ் ஃபார் ஸ்கின் ப்ரொடெக்ஷன். ஸ்கின் டிசீஸ் தான் அதிகமாக வரும்னு பார்த்தோம். அப்போ ஸ்கின் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ப்ராப்பர் டிசைனிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்க் பிளேஸ் டு என்ஷூர் ஹோல்சம் ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட். நம்ம என்னெல்லாம் என்வரான்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தோமோ ஒர்க்கர்ஸ்க்கு, அந்த மாதிரி அவங்களோட ஒர்க் பண்ணுற பிளேஸ் இருக்கணும். அடுத்து வந்து ப்ராப்பர் டிசைனிங் அண்ட் லே அவுட் ஆஃப் மெஷின்ஸ் டு மினிமைஸ் தேர் ஹசார்ட். அழகாக லே அவுட் பண்ணி மெஷின்ஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு எந்த விதமான ஹசார்ட்ஸும் அந்த மெஷின்லேருந்து வராத அளவுக்கு பார்த்துக்கணும். Health education for workers for specific health protection measures which need to be implemented by the workers themselves but to be supervised by occupational health nurse. Health education கொடுக்கணும் ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் அவங்களுக்கு. ஓகேவா, இதெல்லாம் தான் வந்து ஹெல்த் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ். அடுத்தது இயர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இப்போ தெரியும், எது இருந்தாலும் சீக்கிரமாக டக்குன்னு கண்டுபிடிச்சி, அதுக்கு தான் பீரியாடிக் இது பார்க்குறோம், ஹெல்த் செக்கப் பார்த்தோம் இப்போ. அப்போ அதில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு என்னெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அதை சரி பண்ணிடலாம். The occupational health team should identify the health problem in early stage and early diagnosis and treatment should be done to prevent disability. இயர்லியராக கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வரக்கூடிய டிசபிலிட்டிலேருந்து அவங்கள நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். The occupational disease identified to be notified as per Factory Act 1976. 1976ல் Factory Act அப்படின்னு ஒன்று வந்திருக்குது. அதுபடி நம்ம அவங்கள நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். The purpose of notification is to plan and implement preventive and protective measures effectively. அவங்களுக்கு வந்து எதுவும் வந்துடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த ஆக்ட் வந்திருக்குது. த மெடிக்கல் சர்வீசஸ் ஆர் ப்ரொவைடட் பை இஎஸ்ஐ கார்பரேஷன் ஃபார் த ஒர்க்கர்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் த ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது இஎஸ்ஐ கார்பரேஷனும் இதில் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம பார்த்தோம்ல இஎஸ்ஐ, வாட் இஸ் மீன் பை இஎஸ்ஐ, வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் தெரியுதா? இல்லை மறுபடியும் எடுக்கணுமா? சரி, பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது டிசபிலிட்டி லிமிட்டேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். டிசபிலிட்டி லிமிட்டேஷன் ரெக்கவர் இயர்லி டயக்னோசிஸ் அண்ட் ப்ராம்ப்ட் ட்ரீட்மெண்ட். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆக்குபேஷனல் ஹெல்த் ப்ராப்ளம். அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து ரெக்டிஃபிகேஷன், அதுலேருந்து அவங்கள அதை வெளியில் கொண்டுட்டு வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்கள விடணும். இஃப் எ ஒர்க்கர் டெவலப் எனி ஹெல்த் ப்ராப்ளம் டியூ டு ஆக்குபேஷனல் ஹசார்ட் ஹி ஷுட் பி இமீடியட்லி அசைன் அதர் சூட்டபிள் ஜாப் அண்ட் ப்ராப்பர் கேர் ஆஃப் டிசபிலிட்டி. அந்த வேலையிலேருந்து அவங்கள எடுத்துகிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அந்த வேலைக்கு தகுந்த ஆளை அந்த வேலையில் நம்ம போடணும். இன் கேஸ் இஃப் த ஒர்க்கர் இஸ் ஹேண்டிகேப்டு மீன்ஸ் ஷுட் பி அசைன் ஆல்டர்னேட்டிவ் ஜாப் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் பெர்மிசிபிள் அண்டர் த ஆக்ட். அதாவது அவங்களுக்கு வந்து சப்போஸ் டிசபிலிட்டி ஆகிடுச்சு, கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த அதில் வேறு ஆளை போட்டுட்டு அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து மறுபடியும் அந்த எந்த ஒர்க் அவங்களால பண்ண முடியுமோ அந்த ஒர்க் நம்ம கொடுக்கணும். அடுத்தது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ் இன் ஆக்குபேஷனல் ஹெல்த். இதையும் தனியாக 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா, த ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ் ஹேஸ் ஹேர் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரமோட், ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் த ஹெல்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். இதுக்கெலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதை தான் நம்ம கம்யூனிட்டி ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்டு வரோம். சரிங்களா, அடுத்தது ஷீ ஹேஸ் ஆல்சோ த அக்கௌண்டபிலிட்டி டு ப்ரொடெக்ட் த எம்ப்ளாயர் ஃப்ரம் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஒர்க் ப்ராசஸ் அண்ட் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் ஆன் ஒர்க்கர். ஏதாவது ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். ஷீ இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஆஃப் த ஆக்குபேஷனல் ஹெல்த் டீம். இவங்க தான் நம்ம ஆக்குபேஷனல் ஹெல்த் டீம் மெம்பர்ஸ் பார்த்தோம்ல, அதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னு கேட்டால் நர்ஸ் தான். She has got independent role as a care provider within the goal and objective of the teamwork. அவங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ப்ளட் டெஸ்ட் எடுக்கணுமா நீனே எழுதி கொடுக்கலாம். நீங்கள் போய் இந்த ஹெச்பி டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, இந்த WBC எடுத்துகிட்டு வாங்க, ஜுரம் அடிக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த எடுத்துகிட்டு வாங்கன்னு நம்மளுக்கு இண்டிபெண்ட் ரோல் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுக்க சொல்கிறது அந்த லேப் டெக்னீஷியன் வந்து எடுக்க போகிறாங்க. இந்தாங்க நீங்கள் மூச்சோட கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நீங்கள் போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து ஆகணும். எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து அந்த எக்ஸ்ரே எடுத்து கொடுத்து தான் ஆகணும். அப்போ நமக்கு வந்து இண்டிபெண்ட் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஷி கோஆர்டினேட் த சர்வீஸ் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த டீம். அவங்க தான் வந்து நம்ம நர்ஸ் தான் வந்து எல்லா டீம் மெம்பர்ஸையும் கோஆர்டினேட் பண்ணணும். ஷி ஐடென்டிஃபைஸ் ஹெல்த் அண்ட் நர்சிங் நீட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பை மேக்கிங் அசஸ்மெண்ட் அண்ட் பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்ட் நர்சிங் கேர் வித்தின் ஹர் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி அவங்களால என்ன முடியுமோ உடனே அப்படியே இழுத்து வச்சு சர்ஜரி பண்ணிட முடியுமா?
அப்போ நம்மளால் என்ன முடியுமோ, நமக்கு என்ன லிமிட்டேஷனோ அது வரைக்கும் நம்ம செய்யலாம். The functions of nursing personnel are stated by WHO technical reports and also by second joint WHO committee on occupational health convened in Geneva 1952 வந்து டெக்னிக்கல் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நர்ஸ்க்கு என்னென்னலாம் வந்து ஒர்க்கோ அது எல்லாத்தையும். சரிங்களா? அது வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். என்ன WHO கொடுத்துருக்காங்க நம்மளோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிவாவில் கொடுத்துருக்காங்கல்ல, அது கேரி அவுட் த தெரப்பட்டிக் ப்ரோக்ராம் டிசைன் பை த ஃபிசிஷியன் ஃபார் சிக் பேஷண்ட் இன்க்ளூடிங் பர்சனல் சர்வீஸ் எய்ம்ட் அட் ஹைஜீன் அண்ட் கம்ஃபர்ட். தெரப்பட்டிக் ப்ரோக்ராம் வந்து டிசைன் நம்ம தான் பண்ணணும். அந்த ஃபிசிஷியன் பண்ணுற அந்த ப்ரோக்ராமை நம்ம தான் கேரி அவுட் பண்ணணும். சிக் பேஷண்ட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம தான் சர்வீஸ் கொடுக்கணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் என்விரான்மெண்ட் கண்டக்டிவ் டு ரெக்கவரி அண்டு ஹெல்த். அதாவது என்னென்னலாம் வந்து அந்த ஒர்க்கருக்கு ஃபிசியலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் என்விரான்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் நாம் தான் வந்து சரி பண்ணி மெயின்டைன் பண்ணணும். என்கேஜிங் த பேஷண்ட் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி இன் ஹிஸ் ரெக்கவரி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம பேசி அவங்கள வந்து ரெக்கவரியை கொண்டு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும். கேரிங் அவுட் மெஷர்ஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ். ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மெஷர்ஸ்ன்னு பார்த்தோம், அது எல்லாத்தையும் நாம் தான் கேரி அவுட் பண்ணணும். இன்ட்ராக்டிங் பீப்புள் சிக் ஆர் வெல் அண்ட் மெஷர்ஸ் ப்ரமோட்டிங் டோட்டல் ஹெல்த் இன் ஏ பாசிட்டிவ் சென்ஸ். அதாவது அவங்களுக்கு சிக்காக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள நல்லா கொண்டுட்டு வரணும். இல்லை எதுவுமே இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா அவங்களோட ஹெல்த்தை இன்னும் அதிகமாக ப்ரமோட் பண்ணணும். கோஆர்டினேட்டிங் நர்சிங் எஃபர்ட் வித் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி குரூப். எல்லாருக்கூடையும் கோஆர்டினேஷனாக இருக்கணும். அதுதான் வந்து நம்ம WHO கொடுத்துருக்குற நர்சஸ் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட்டட் பை IL1 and WHO கமிட்டி 1952 மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக்னிக்கல் ரிப்போர்ட்டு என்னென்னலாம் செய்யணுன்றது. அடுத்தது வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ஸ் இன் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இன் த பிளான்ட். அந்த ஃபேக்ட்ரியில் என்னென்னலாம் ஹெல்த் சம்மந்தமாக ஃபெசிலிட்டி நம்ம செய்யணுமோ அதை வந்து செஞ்சு வைக்கணும். எமர்ஜென்சி அண்ட் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் அண்ட் இல்னஸ் பேஸ்டு ஆன் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஃப்ரம் ஃபிசிஷியன். அதாவது ஃபிசிஷியன் வந்து என்னெல்லாம் ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து கேரி அவுட் பண்ணணும். அசிஸ்டன்ஸ் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ப்ரீ பிளேஸ்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இப்போ ஒரு இடத்துல ஜாப் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க தெரியுமா, ஏதாவது இருக்குதான்னு சொல்லி. அதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாபில் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து நாம் தான் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வரணும், பார்க்கணும். அடுத்தது வந்து அரேஞ்சிங் ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் வேர் இண்டிகேட்டட் இன்க்ளூடிங் ஹெல்த் சூப்பர்விஷன் ஆஃப் எம்ப்ளாயி ரிட்டர்னிங் டு ஒர்க் ஆஃப்டர் இல்னஸ். அதாவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் ரெஸ்ட் எடுக்க சொல்லி நம்ம எழுதி கொடுத்துட்டோம், மெடிக்கல் லீவில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மறுபடியும் அவங்க மெடிக்கல் லீவ் முடிஞ்சு வரும்பொழுது அவங்களுக்கு சரியாயிட்டாங்களா, அந்த ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங். ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அசிஸ்டன்ஸ் இன் சூப்பர்விஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி ஹைஜீன் அண்ட் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன். அவங்களோட ஹைஜீன், அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸோட ஹைஜீனை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆக்சிடெண்ட் நடக்காமல் நம்ம தான் ப்ரிவெண்ட் பண்ணணும். அதனால் மிஷின் அவங்க மேலே விழும்போது அவங்கள தள்ளி விட்டுட்டு நம்ம போய் விழ முடியுமா? அப்படி இல்லை. அதாவது அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கா, அந்த மெஷினை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்குதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அந்த மெஷின் வந்து லூஸாக இருக்கா கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ண சொல்லணும் அப்பப்போ ஃபேக்ட்ரி மெம்பர்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டை வச்சு. சரிங்களா? அடுத்து அட்வைஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கொஷின் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஹெல்த் கொஷின் அப்பப்போ அவங்கள்ட்ட கேட்டு அவங்களோட நாலேஜை வந்து நம்ம அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ். அதாவது ரெக்கார்டு, நம்ம யார் எத்தனை பேஷண்ட்டை பார்த்துருக்கோம், அவங்களுக்கு பிபி எவ்வளோ இருக்குது, என்ன அதாவது ஃபஸ்ட்டு டிகிரி ஹசார்டில் இருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இத்தனை இப்போ 50 பேர் வேலை செய்கிறாங்க, அதில் வந்து 20 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணி வைக்கணும். கோஆப்ரேஷன் வித் ரெஃபரல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டு ஜென்ரல் கம்யூனிட்டி ஏஜென்சி ஃபார் ஹெல்ப் அஸ் அண்டு வெல் நெசசரி. யார் கூடயாவது கம்யூனிட்டி இது கூட கோஆப்ரேஷன் பண்ணி ஜென்ரல் கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் கூட அவங்கள ரெஃபர் பண்ணணும். இப்போ இங்கே வந்து அவங்கள பார்க்க முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியில் ஹாஸ்பிட்டலில் பேசி அவங்கள வந்து அங்கே ரெஃபர் பண்ணி விடணும் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்காக. இதுதான் வந்து நர்சஸ் ரோல். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய 10 மார்க், அதுக்குள்ளேயே ஒரு 2-3 5 மார்க் இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஆக்குபேஷ்னல் ஹெல்த் நர்சிங் அப்படின்னா என்ன, அதோட எய்ம் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்ன,
வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஹசார்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அப்புறம் நம்ம அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து பார்க்கணும், என்னென்னலாம் கேர் கொடுக்கணும், ப்ரமோஷன் ப்ரிவென்ஷன் இது எல்லாமே ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாம் என்னென்னலாம் கொடுக்கணும், அந்த நர்ஸோட ரோல் என்ன எல்லாமே பார்த்தோம். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு ஹோம் டெஸ்ட் எழுத சொல்லியிருந்தேன், இன்னும் எழுதி எனக்கு யாரும் அனுப்பலை. அதனால் அடுத்த டெஸ்ட்டு இது தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து காலேஜுக்கு வாங்க, 3rd இயர்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.